வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம சவுண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லித்தரோம். இப்போ டயக்ராஃப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போது ஒரு சவுண்டுக்கு இப்போ ஒரு 2 or 3 ஸ்பெல்லிங்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு வேர்டில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது, அதே சவுண்டுக்கு இன்னொரு வேர்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெல்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ஸ்பெல்லிங் டிக்டேஷன் கொடுக்கும்போது குழந்தைங்க எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், கண்டிப்பாக அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இ சவுண்ட், லாங் இ சவுண்ட், அதை எடுத்துக்கலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் ஒரு வேர்ட்ஸில் நிறைய ஸ்பெல்லிங்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்பெல்லிங் நம்ம வந்து நான் சொல்கிறேன். இஇ எடுத்துக்கலாம் அண்ட் இஏ. ஓகேவா? இஇ ஆஸ் இன் ட்ரீ அண்ட் இஏ ஆஸ் இன் டீ. இது ரெண்டுமே வந்து ஒரே சவுண்ட் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ். அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வேர்டில் இஇ போடணுமா இல்லை இந்த வேர்டில் இஏ போடணுமா அப்படின்றது எப்படி அவங்க வந்து கற்றுப்பாங்க? இதுக்கு எதுவும் ரூல்ஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக பை ப்ராக்டிஸ் தான் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. இதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய ரீட் பண்ணவே சில குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தெரிஞ்சிடும், இந்த வேர்டில் இந்த ஸ்பெல்லிங் தான் போடணும் அப்படின்றது. ஸோ நிறைய புக்ஸ் ரீட் பண்ண இல்லை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போதே அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. பட் ஸ்டில் சில குழந்தைங்களுக்கு அட் அ டைம் இப்போ நீங்கள் ரெண்டுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேர்ட்ஸ் கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெல்லிங் அட் அ டைம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஇ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இஇ அந்த சவுண்டு இ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இஇ வேர்ட்ஸ் அந்த வேர்ட் லிஸ்ட் எடுத்து நீங்கள் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. நிறைய ரீட் பண்ண இந்த வேர்ட்ஸில் இஇ வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்க ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கலாம். அந்த வேர்ட்ஸை தான் நீங்கள் டிக்டேஷன் கொடுக்க போகிறீங்க. வேறு எந்த வேர்ட்ஸுமே நீங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச சவுண்ட்ஸ் மட்டும்தான் அந்த வேர்ட்ஸில் இருக்கணும். அதனால் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கும்போது இன்றைக்கி நம்ம இஇ வேர்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ நம்ம இ சவுண்ட், நான் சொல்கிற வேர்ட்ஸில் இ சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த இடத்துல இஇ எழுதணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வேர்ட்ஸ் டிக்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கும்போதும் எழுதுகிறாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸில் இஇ வருது அப்படின்றதும் வந்து அவங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் இதெல்லாமே கம்ஃபர்டபுளாக அவங்க ரீட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக எழுதுகிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்பெல்லிங் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது, ரொம்ப வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆர்டர் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 42 சவுண்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், குரூப் வைஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 26 சவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் டயக்ராஃப்ஸ் எடுக்கலாம். டயக்ராஃப்ஸ் அந்த ஆர்டர்லேயே நீங்கள் எடுத்து அந்த 42 சவுண்ட்ஸில் இருக்கிற அந்த சவுண்ட்ஸை மட்டும் நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த 42 சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் அந்த ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லாங் ஏக்கு எடுத்துக்கிட்டால் ஏஐ மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் ஏஒய் வந்து இந்த 42 சவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பில்லை. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ நல்லா வந்து குழந்தைங்க வந்து ஓரளவு நல்லாவே கிராஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா நீங்கள் 2 சவுண்டுமே இப்போ ஏ சவுண்டுக்கு ஏஐ போடலாம் அண்ட் ஏஒய்யும் போடலாம். ஸோ இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒரு நாளைக்கு நீங்கள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நீங்கள் எழுத வைக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சவுண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கரெக்டான புக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ரீட் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சவுண்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் நிறையா அவங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபோனிக்ஸ் புக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த புக்ஸும் நான் ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லாங் ஏஇஐஓயு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த புக் எடுத்திருக்கேன். இது வந்து லாங் இ சவுண்ட் இருக்கிற ஸ்டோரிஸ். இந்த இ சவுண்டுக்கு இஇ இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் இஏ இந்த 2 சவுண்டுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் ஒரு
முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈ சவுண்டை ஹைலைட் பண்ணி ரெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த புக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ஈ சவுண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வேர்ட்ஸுமே அவங்க அந்த ரெட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஈ சவுண்ட் அப்ளை பண்ணி அவங்க ரீட் பண்ணுவாங்க. நிறைய இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது அவங்க நிறைய வேர்ட்ஸை வந்து பார்க்குறாங்க, நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ க்ரீன் அப்படின்றது வந்துட்டு ஓகே க்ரீனில் இஇ அப்படின்றது வந்து நிறைய இதில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ படிக்கும்போது அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் ஸ்பெல்லிங்ஸில் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இங்கிலீஷில் ஒரு சவுண்டுக்கு நிறைய ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ஸ்பெல்லிங்க்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பை ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ஒன்றுன்னா எடுத்து ரஷ்அப் பண்ணாமல் அட் அ டைம் எல்லாத்தையுமே வந்து போட்டு டம்ப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் ஒரு சவுண்டாக எடுத்து ஒரு ஸ்பெல்லிங்காக எடுத்து நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்து அண்ட் அதுக்குரிய டிக்டேஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரவே வராது. அப்பப்போ வந்து நீங்கள் 1-2 எங்கேயாவது வந்து மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல இந்த வேர்டில் இந்த ஸ்பெல்லிங் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.